எம்எஸ்பி அப்படின்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கும் அவருக்கும் இருக்க கனெக்ஷன்ஸ் அண்ட் அவரோட பாடல்கள் வந்து இந்த அளவுக்கு மக்களிடையே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தேன். ஏன்னா அவருக்குமே வந்து ஒரு பெரிய சென்சேஷன். அவரோட பாடல்களை பற்றி நீங்கள் என்ன எம்எஸ்வி சார் ஓகே, எம்எஸ்வி சார் வந்து ரெவல்யூஷனிஸ்ட் எந்த வகையிலனா உங்களுக்கே தெரியும். அது வந்து ஒரு மாதிரி போய்கிட்டு இருந்த ஒரு கிளாசிக்கல் பேஸ்டாக போய்கிட்டு இருந்த ஃபிலிம் மியூசிக் வந்து திசை திருப்பின்னு சொல்ல மாட்டேன், ஸ்ட்ரீம்லைன் பண்ணி மெல்லிசை அப்படின்னு ஒன்று உருவாக்குனது அவங்க தான். மெல்லிசை மன்னர்கள் விஸ்வநாதன் சார், ராமமூர்த்தி சார். அவங்க லைஃப்பில் ஏன் தாக்கத்தை உண்டு பண்ணாங்கன்னா, இசை தெரிஞ்சவங்க மட்டும்தான் பாட்டு கேட்க முடியும், சினிமா பாட்டு கேட்க முடியுங்கிறத உடைச்சு யார் வேணால் பாட்டை கேட்டு ரசிக்கலாம் அப்படின்ற ஒரு வைட் ஸ்ப்ரெட் ஒப்பீனியனை கொண்டு வந்தவர்கள் மெல்லிசை மன்னர்கள். அவங்களால தான் வந்து எல்லாரும் பாட்டு கேட்க ஆரம்பித்தாங்க. சினிமா பாட்டுனா லைட் மியூசிக், இன்றைக்கி நம்ம சொல்கிறோம்ல லைட் மியூசிக்னு, அந்த கேட்டகரியை கொண்டு வந்ததே அவங்க தான்.